பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தம்முடைய அன்பினாலே நம்மை அணைத்து எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கிருபை பெற்றோம் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு தூரமாய் இருந்தோம், தேவனை அறியாதவர்களாய் இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை முன்குறித்தவர், அவரிடமாய் நம்மை சேர்த்து கொண்டாரே. நாங்கள் அல்ல, கர்த்தரே நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய இரக்கத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாகவும் புதிய உடன்படிக்கையின் ஜனங்களாகவும் அவரை சன்னிதானத்திலே சேரும்படிக்கான அந்த கிருபையை பெற்றிருக்கிறோமே. தேவனுக்கு தூரமாக இருந்த நாம் தைரியத்தோடு அவருடைய கிருபாசன தண்டையில் சேரும்படிக்கான அந்த உரிமையை அவர் இரத்தத்துக்கூடாய் நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய சிலுவை மரணத்துக்கூடாக தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடியதான அந்த புத்திர சுவீகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோமே. அவருடைய கிருபையினாலே தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன் என்று சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார். தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக, அவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் நிற்கும்படியாக அவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தராவிட்டார், அந்த கிருபை நமக்கு உண்டாயிராமல் இருந்து விட்டார், நாம் தேவனிடத்தில் போக முடியாதே. அவர் நம்மை சேர்த்து கொண்டாரே, அவருடைய அன்பினாலே நம்மை அணைத்து கொண்டாரே. கர்த்தர் நல்லவர். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், யோவான் சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தும்படியாக அவருடைய பரிபூர்ணத்தினாலே அவர் இந்த உலகத்தில் வந்து நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் பாராட்டின அந்த கிருபையின் மேலே கிருபை பெறும்படியாக தேவன் நம்மை நடத்தியிருக்கிறாரே. கர்த்தர் நல்லவர். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நாம் பாக்கியம் உள்ளவர்கள். நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை அழைத்தவர், நம்மை முன்குறித்தவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். எல்லா சூழ்நிலை மத்தியிலும் அவர் நமக்கு துணையாக இருந்து இந்த உலகத்திலே நாங்கள் ஜெயம் எடுத்து வாழ தேவன் உதவி செய்வார், நடத்துவார். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். நீர் பாராட்டின இந்த கிருபைக்காய் நன்றி. எங்களை ரட்சித்த என் தேவன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இது நாள் வரையிலும் நீர் எங்களை நடத்தி இருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உண்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை பலப்படுத்தி எந்த இடத்திலும் அதை சோர்ந்து போகாதபடி, கலங்காதபடிக்கு, எந்த தீமைகளும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உங்களுடைய அரவணைப்பு எப்பொழுதும் உண்டாயிருக்கும்படி எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.